الحمد لله الذي هدانا للإسلام وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما ترك شيئا إلا دلنا عليه صلى الله عليه وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய மக்களை நேரான சீரான பாதையில வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக நம்மப்பட்ட எமது உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை, வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், இவ்வுலகில் வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஹ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் கட்டளையிடப்பட்ட விடயங்கள் எமது வாழ்க்கையில் இயன்ற அளவு அவைகள் எடுத்து நடத்தும். ஃபர்லான விடயங்களை விடாமலும் சுன்னத்தான நஃபீலான விடயங்களை எங்களால் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு எடுத்து நடத்தும். அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்று முழுத அவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸீயத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் விரும்புகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம்தான் எங்களோட வாழ்க்கையில் சேமிப்பு இருக்கணும், சேவிங் இருக்கணும் என்று விரும்புகிறோம். அதற்காக வேண்டி உழைக்கிறோம். வயது முதிர்ந்தால் யாரிடத்திலும் கையேந்தக்கூடாது, என்னுடைய தேவைகளை நானே பூர்த்தியாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பக்கம் ஒரு சேமிப்பும், இன்னொரு பக்கம் நான் சேமித்து வைத்தால்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு இதனால் பயன்பெறலாம் என்று இன்னொரு பக்கமும் சேமிப்பு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே எவ்விதமான ஹலாலான சேமிப்பா இருந்தால் இதில் எவ்விதமான தவறுகளும் கிடையாது. இந்த உலகத்திலே ஆக சிறந்த சேமிப்பு, ஆக சிறந்த சேமிப்பு மறுமையில் பிரயோசனம் அடையக்கூடிய சேமிப்பு தான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த சேமிப்பு. அதிலும் ஆக சிறந்தது நாங்கள் மௌத்தானதன் பின்னால் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடிய சேமிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
இதா மாத்தல் இன்சானு இன்கத அமலு, ஒரு மனிதன் மௌத்தாகினால் அவனுடைய அமல்கள் எல்லாம் துண்டிப்பு பெற்றுவிடும். மூன்றே மூன்று விடயங்களை தவிர அவைகளுடைய நன்மைகள் அவர் கபராளியாக ஆகினாலும் அந்த நன்மைகள் வந்து சேரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே முதலாவது தர்மம். அவருடைய கபரை வந்து அடையக்கூடிய ஒரு தர்மத்தை இந்த உலகத்திலே செய்துவிட்டு மௌத்தாகின்றார். ஒரு மஸ்ஜிதை அமைத்துக் கொடுக்கிறார், ஒரு பள்ளிக்கூடத்தை அமைத்துக் கொடுக்கின்றார், மக்கள் நடமாடுகின்ற மக்களுக்கு தேவையான ஒரு பாதையை அமைத்துக் கொடுக்கின்றார். இல்லாதவர்களுக்கு வீடு அமைத்துக் கொடுக்கின்றார். இவர் மௌத்தாகினால் இதனுடைய நன்மைகள் நிச்சயமாக அவருடைய கபரை வந்து அடைந்துவிடும். இரண்டாவது சேமிப்பு பிரயோசனம் அடையக்கூடிய ஒரு கல்வியை, பிரயோசனம் அடையக்கூடிய கல்வி. கல்வி என்றால் அது எல்லாம் கல்வி என்று நினைக்கிறார்கள். எல்லாம் கல்வி என்றாலும் அதில் பிரயோசனம் இருக்க வேண்டும். பிரயோசனம் இல்லாத கல்வி அதில் எவ்விதமான நன்மையும் எதிர்பார்க்க முடியாது, அதில் எந்த விதமான நலவுகளும் எதிர்பார்க்க முடியாது. பிரயோசனமான கல்வியை இந்த உலகத்திலே விட்டுவிட்டு போகின்றார். அந்த சேமிப்பு நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்து அவருக்கு அமையும். அவருடைய வாழ்க்கையும் அதிலே வெளிச்சமாகும். மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். பிள்ளைகள் அல்ல, துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள். அந்த பிள்ளைகளும் நாளை மறுமையுடைய மிகப்பெரிய சேமிப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யர்ஃபஉ தர்ஜத லில் அப்தி ஸாலிஹ். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே நல்லடியாருடைய ஒரு அந்தஸ்தை, சாலிகான ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். அவர் கேட்பார், யா ரப்பி அன்னாலி ஹாதிஹி, இவைகள் எல்லாம் எனக்கு எதுவால் கிடைத்தது? அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு பதில் அளிக்கிறார், பிஇஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்னுடைய பிள்ளை உனக்கு செய்த இஸ்திக்பார். நாங்க மௌத்தாகினால் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாங்கள் மௌத்தாகினால் எங்களுடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் துஆ ஓதி, யாசின் ஓதி, இஸ்திக்பார் செய்வதல்ல, மௌத்தாகும் வரைக்கும் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றோர்களுக்காக வேண்டி பிள்ளைகள் இஸ்திக்பார் செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கூறுவதாக சொன்னார்கள், இந்த பிள்ளைகளுடைய இஸ்திக்பாரின் மூலமாக அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் உலகத்துல வாழ்ற நேரத்துல நல்ல பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை இந்த பூமிக்கு மேலால் வைத்துவிட்டு நாங்கள் மௌத்தாக வேண்டும். ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது மறுமையுடைய சேமிப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கின்றார், திருமணம் முடித்து கொடுக்கின்றார், குன்னலவு ஹிஜாபம் மினன் நார், அந்த பெண் பிள்ளைகள் இந்த பெற்றோர்களுக்கு நாளை மறுமையிலே நரகத்துடைய திரையாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்ல சாலிகான 3 பெண் பிள்ளைகள் அல்லது நல்ல சாலிகான 2 பெண் பிள்ளைகள் மறுமையுடைய சேமிப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நல்ல பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்றால் பெற்றோர்களிடத்தில் நல்ல நியத்துகள் இருக்க வேண்டும். நான் ஒரு தடவை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் அந்த வீட்டுக்கு பக்கத்தால் பெருமதியான 2 மரங்களை வளர்த்து வருகின்றார். வல்லப்பட்ட மரம், அரசாங்கத்துடைய அனுமதியோடு வளர்த்து வருகின்றார். நான் அவரிடம் கேட்டேன், இந்த மரத்தை வளர்ப்பதற்கான உங்களுடைய நியத் என்ன, என்னவென்ன? அவர் சொன்னார், துஆ செய்யுங்கள், இது சரியாகிவிட்டால் எனக்கு ஒரு நியத் இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். ஒரு மரத்தை நாட்டுகின்றார், அதிலே அவர் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு நல்ல நியத். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார், அவர் அதிலே ஒரு நல்ல நியத்தை வைக்க வேண்டும். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் சேர்கின்ற பொழுதும் நல்ல நியத் இருக்க வேண்டும். புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, லவ் அன்ன அஹதக்கும் இதா அராத யக்தி அஹ்லஹு, ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியிடத்திலே நெருங்குகின்றார், ஃபகால பிஸ்மில்லாஹ், அவர் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறார், ஃபகால பிஸ்மில்லாஹ், நல்ல நியத். தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகின்ற நேரத்திலும் நல்ல நியத். அவர் துஆ கேட்கின்றார், அல்லாஹும்ம ஜன்னிப்ன ஷைத்தான வஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, யா அல்லாஹ் எங்க 2 பேரையும் ஷைத்தானுடைய தீமையை விட்டு பாதுகாப்பாயாக. இதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுடைய பிச்சலங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஷைத்தானுடைய தீமையை விட்டு பாதுகாப்பாயாக என்று நல்ல நியத்து வைக்கிறார். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நியத்தை வைத்து இந்த துஆவை ஓதி குடும்ப வாழ்க்கையில் சேர்கிற நேரத்தில் அதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கினார். லம் யதுர்ரு ஷைத்தானு அபதா, அதற்கு பின்னால் அந்த நல்ல நியத்தின் காரணமாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய கெடுபிடிகள் அந்த பிள்ளைக்கு இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிள்ளை பெற்றெடுக்கிற நேரத்திலும் நல்ல நியத் இருக்க வேண்டும். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஒரு நியத்து வைக்கிறார். இன்னைக்கு பெரும்பாலும் பிள்ளை கிடைக்கணும் என்றவங்கள்ட்ட நிறைய நல்ல நியத்துகள் இல்லை. நல்ல நியத் வைப்பது ஒரு இபாதத். எனக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைத்தால் இந்த சமுதாயத்துக்கு நல்லதை செய்வதற்கு நான் உருவாக்குவேன், நல்ல நியத். எனக்கு பெண் பிள்ளைகள் கிடைத்தால் இந்த பெண் பிள்ளைகளூடாக இந்த சமுதாயத்துக்கு நல்ல பிரயோசனமான விடயங்களை செய்வதற்கு நான் கல்வி கற்றுக் கொடுப்பேன், அதற்கான ஏற்பாடு செய்வேன், ஒரு நல்ல நியத். சாதாரண ஒரு வாகனத்தை வாங்குகின்றோம், அதுக்கே நியத் இருப்பதென்றால், ஒரு வீடை கட்டுகின்றோம், அதற்கே நியத் இருப்பதென்றால், அழியாத ஒரு பொக்கிஷமாக நாளை வறுமையுடைய சேமிப்பாக இருக்கின்ற இந்த குழந்தைகளுடைய விடயத்தில் எவ்வளவு ஒரு நல்ல நியத்து வைக்க வேண்டும். நல்ல நியத் வாழ்க்கையை மாற்றிவிடும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஒரு நியத்தை வைக்கின்றார். இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா, யா அல்லாஹ் எனக்கு கிடைக்க இருக்கின்ற இந்த குழந்தையை உனக்காக அர்ப்பணிப்பேன். அல்லாஹ் தஆலா அந்த நியத்தின் மூலமாக அவர்கள் கேட்டிருந்தார்கள் ஒரு ஆண் பிள்ளையை. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு, இம்ரான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு ஒரு பெண் பிள்ளையை கொடுக்கின்றார். அது மரியம் அலைஹிஸ்ஸலாம்.
அவர்களினூடாக அல்லாஹ் தஆலா திருமணம் முடிக்காமலே ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கின்றார். அவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உம்மம்மா ஒரு நல்ல நியத்து வைக்கின்றார். அல்லாஹ் தஆலா பேரப்புள்ளே ஒரு நபியா அல்லாஹ் தஆலா அனுப்புகின்றார். ஒரு காலத்துல நல்ல நியத்து இருந்துச்சு உம்மாவா பாப்பமா இருக்கு. அல்லாஹ் இந்த புள்ள கிடைச்சா நான் குர்ஆனை பாடமாக்க வைப்பேன், ஒரு ஹாஃபிஸ் ஆக்குவேன், ஒரு ஆலிம் ஆக்குவேன். இன்னைக்கு அந்த நியத்தை தூசிக்கு மக்கள்கிட்ட இல்லை. ஆலிம் உலமாக்கள் ஆக்குறது இரண்டாவது விஷயம். நியத்து வையுங்கள். முதலாவது இந்த பிள்ளையை சரியான முறையில் குர்ஆன் ஓத பழக்குவேன். நியத்து வையுங்கள். நல்ல நியத்து வையுங்கள். என்னுடைய பிள்ளையை தவறாமல் தொழுகைக்கு நான் அழைத்து போவேன். நல்ல நியத்து வையுங்கள். என்னுடைய பிள்ளையை ஹலாலான தொழிலை சம்பாதிப்பதற்கான வழியை நான் திறந்து கொடுப்பேன். நல்ல நியத். ஒரு சாலிகான புள்ள உருவாகணும் என்றால் உம்மா வாப்பா கிட்ட நல்ல நியத் இருக்கு. இது மறுமையுடைய மிகப்பெரிய ஒரு சேமிப்பு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமையுடைய சேமிப்பு நல்ல பிள்ளைகள் உருவாகணும் என்றால் அடுத்த கட்டம் உம்மா வாப்பா பத்திரை தன்மை உள்ளவர்களா இருக்கும். இன்னைக்கு பெரும்பாலும் இது ரொம்ப ஜீரோ தான். உம்மா வாப்பா நல்லவர்களா இருக்க வேண்டும். பெற்றோர்கள்ட்ட பொய் இருக்கக்கூடாது. பெற்றோர்களிடத்தில் பாவமான காரியங்கள் இருக்கக்கூடாது. பெற்றோர்களிடத்தில் மோசமான நடத்தைகள் இருக்கக்கூடாது. பெற்றோரிடத்தில் ஹராமான வியாபாரம் இருக்கக்கூடாது. நல்ல முன்மாதிரியான பெற்றோர்களை வாழ்ந்துவிட்டு மௌத்தாக வேண்டும். இது அந்த பிள்ளைகளுக்கு பிரதிபலன் ஆகினால் அது மறுமையுடைய சேமிப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு வாப்பா 2 பிள்ளைகளை அழைச்சு கொண்டு ஒரு மைதானத்துக்கு போறார். அங்க ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. அந்த விளையாட்டு போட்டியை கண்டுகளிப்பதற்காக வேண்டி 2 பிள்ளைகளை அழைச்சு கொண்டு போறார். ஒரு பிள்ளையுடைய வயசு 6, இன்னொரு பிள்ளையுடைய வயசு 5. மைதானத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் டிக்கெட் எடுக்க வேண்டும். அதுல எழுதப்பட்டிருக்கிறது 5 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு 5 ரூபாயும் 5 வயதுக்கு மேலுள்ளவர்களுக்கு 10 ரூபாய். பாப்பா 2 டிக்கெட் எடுக்கிறார். 2 பிள்ளைகளும் பக்கத்தில் இருக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு 5 வயசு ஒரு மகன் இருக்கிறா, 5 ரூபாய் டிக்கெட் தான் கொடுக்கப்படுது. திரும்ப சொல்றாரு, 6 வயசுள்ள ஒரு பிள்ளை ஒன்று இருக்கிறார், 10 ரூபாயுடைய டிக்கெட்டை தாருங்க, டிக்கெட் கொடுக்கப்படுது. நாங்க எப்படி சரி பார்க்கிற 6 வயசு 5 வயசா பஸ்ல போறேன்னா ஆஃப் டிக்கெட்டா கொஞ்சம் புள்ளமா இருந்தா அந்த புள்ளோட வயசை நாங்க குறைப்போம். அந்த டிக்கெட் கொடுத்தவர் கேட்கிறாரு 2 பிள்ளைகளை காட்டி, இந்த 2 பிள்ளைகளுடைய வயசு பெருசா வித்தியாசம் விளங்குதில்லை. நீங்க 6 வயசு உள்ள பிள்ளைக்கு 5 வயசுன்னு சொன்னீங்கன்னா நாங்க 5 ரூபா டிக்கெட் தான் தருவோம், உங்களுக்கு அப்படி சொல்லி வாங்கி இருக்கேன். பாப்பா சொன்னாரு, டிக்கெட் தந்தவரை பார்த்து, நான் 5 ரூபாய்க்காக வேண்டி ஏந்த பிள்ளைகளுக்கு முன்னால பொய் சொல்லி இருந்தால் எனக்கு 5 ரூபாய் இல்லாம போனால் அதை சம்பாதிச்சு கொள்ளேன். 5 ரூபாய் இழந்துட்டேன் நான் சம்பாதிச்சு கொள்வேன். ஏந்த பிள்ளைகள உள்ளத்துல எனக்கு 6 வயசு, ஏந்த வாப்பா 5 வயசுன்னு சொல்லி 5 ரூபாய் டிக்கெட் வாங்கின ஒரு கசடு ஏந்த பிள்ளைகள்கிட்ட உள்ளத்தில் உருவாகிட்டால் அதை எனக்கு மாற்ற முடியாது. அதனால் நான் உண்மையை சொல்லித்தான் டிக்கெட் வாங்கினேன் என்ற அர்த்தத்தை அவர் சொன்னார். ஆழமான விஷயம். பிள்ளைகள் முன்னுக்கே இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் பாவம் செய்கிறார்கள். பிள்ளைகள் முன்னுக்கே பெற்றோர்கள் பொய் சொல்லுகிறார்கள். பிள்ளைகள் முன்னுக்கே பெற்றோர்கள் வியாபாரத்திலே ஹராத்தை கலக்கிறார்கள்.
முன்மாதிரி இல்லைன்றால் அந்த பிள்ளைகள்கிட்ட நல்ல முன்மாதிரியான பிள்ளைகளை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு அரபுல ஒரு பழமொழி ஒன்று இருக்கு, அல் வலது சிர்ரு அபி, பிள்ளைகள் என்கின்றவர்கள் வாப்பாவுடைய இரகசியம். வாப்பா உம்மா எப்படி வாழ்றாங்களோ அதனுடைய வெளிப்பாடுதான் பிள்ளைகளிடத்திலே காணப்படும். வேறொன்றும் அந்த பிள்ளைகளிலிருந்து வர முடியாது. தேங்க மரத்தை நாட்டி போட்டு எப்பல் வரணும் என்ன நியாயம் இருக்குது? தேங்க மரத்துல தேங்க தான் வரும். பிள்ளைகள் என்கின்றவர்கள் எங்களுடைய போட்டோ காப்பி, ஒரிஜினல் எப்படி இருக்குமோ போட்டோ காப்பியும் அது போலத்தான் இருக்கு. அல் வலது சிர்ரு அபீஹி, பிள்ளைகள் என்கிறவர்கள் பெற்றோர்களுடைய ரகசியம். நாங்க எப்படி வாழ்றோமோ அதுதான் பிள்ளைகளுடைய வாழ்க்கை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு ஆழமான கருத்தை சொல்கிறார்கள், பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சொல்றாங்க, இன்ன ஸினா தைனு, விபச்சாரம் என்பது கடனை போல. கடன் தான் விபச்சாரம் என்பது கடன். ஃபைன் அக்ரௌதஹு கானல் வஃபா மின் அஹ்லி பைத்தி, ஒரு மனிதன் விபச்சாரம் செஞ்சிட்டான்னா அது கடன். அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அந்த குடும்பத்திலிருந்து ஒரு புள்ள உருவாகுவார். அல்லாஹ் பாதுகாக்கணும். வாப்பா விபச்சாரம் செஞ்சு போட்டு வாப்பா தௌபா செய்யல என்றால் அல்லாஹ் கிட்ட கையெழுந்து இல்லாட்டி அந்த அவருடைய பிள்ளைகள் யாரும் சரி அந்த பாவத்தை செய்யாமல் இருக்க மாட்டார்கள். இது உலமாக்களுடைய தத்துவரூபமான கருத்து. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தயவு செய்து பெற்றோர்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன், உங்களோட பிள்ளைகள் செய்கின்ற தவறுக்கு ஒரு நாளும் உடந்தையாகாதீர்கள். உம்மாவாப்பே அங்கீகாரம் கொடுக்கிறான். உம்மாவாப்பாக்கே தெரியும் இது பாவம், ஏண்ட புள்ள செய்வது ஒரு அநியாயம், ஏண்ட புள்ள செய்வது அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு விஷயம். நீங்க அதற்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்றால் உங்களை போன்று அல்லது எங்களை போன்று வெட்கம் கெட்டவர்கள் யாரும் இருக்க முடியாது. இது ஹதீஸ் சொல்லுகின்ற வார்த்தை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களை நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பது ஒரு உம்மாவுடைய பாப்பாவுடைய கட்டாய கடமை. லேசன் நினைக்கிறான், மௌத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கு. மௌத்துக்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போறதுக்கு இந்த துனியா எங்களுக்கு தரப்பட இல்லை. நாங்க பிள்ளைகளுக்கு செய்யற பெரிய அநியாயம் எங்களோட பிள்ளைகளுக்கு முன்னால நல்லவர்களை வாழ்ந்து காட்டாதுதான். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா எங்களை அழைக்கிற நேரத்தில் எங்களோட பாப்பாவுடைய பேரை கூப்பிட்டு தான் அழைப்பான், சும்மா அழைக்கிறதில்லை. இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகன் இன்னார், வாருங்கள் கேள்வி கணக்குக்கு. வாப்பா மகனுடைய உறவு இந்த துனியாவோடு முடிவடைவதில்லை, நாளை மறுமையிலும் அது ஒன்று சேர்க்கப்படுகிறது. நல்ல முன்மாதிரியான விடயங்களை இந்த பிள்ளைகளுக்கு முன்னால் கொடுத்துவிட்டு மௌத்தாகும். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல இவங்கள்ட்ட ஒரு வளம் இருந்துச்சு, இரவுல சுத்தி பார்ப்பான், ஊர்ல என்னென்ன நடக்குது என்பதை சுத்தி பார்ப்பான். இது நிர்வாகத்துடைய பொறுப்பு. நிர்வாகத்திற்கு ஆகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவங்களுடைய பொறுப்புகள் அது உங்களிடத்திலே கேள்வி கணக்காக கேட்கப்படும் நாளை மறுமையில். நிர்வாகத்துடைய திட்டங்கள் மக்களை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்கின்ற திட்டங்களாக இருக்க வேண்டும்.
நிம்மதியாக ஊர் மக்களும் இருக்கணும். ரெண்டும் இணைகிற நேரத்தில் தான் ஒரு வழியை புறப்பேன். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி தான். அவங்க இரவுடைய காலங்கள்ல மக்கள் என்ன செய்யறாங்க, மக்கள் எப்படி வாழ்றாங்க என்பதை தேடி போவாங்க. ஒரு நாள் போறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். ஒரு உம்மா மகளும் வீட்டுக்குள்ள இருந்து குசு குசு கதை. உம்மா சொல்றா, இன்னைக்கு பால் கொஞ்சம் குறைஞ்சுதான் வந்திருக்குது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். மகள் சொல்றா, இல்ல இது ஹராம், இது எங்களுக்கு தடுக்கப்பட்டது. உமருடைய ஆட்சியிலே நாம் இப்படி செய்ததா? அவருக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும்? இந்த சம்பாசனத்தை, இவர்கள் உரையாடுவதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அவர்களுடைய சீடரும் கேட்டுவிட்டு போய்விட்டார்கள். நாளை அடுத்த நாள் அந்த இரண்டு பெண்களின் சபை கலைக்கப்படுகிறார்கள். ரெண்டு பேரும் பயந்து வாராங்க. உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, ஏந்த மகனுக்கு இந்த புள்ளைய போல ஒரு நல்ல புள்ள கிடைக்காது. திருமணம் முடிக்கிற நேரத்தில் நல்ல புள்ளைய தெரிவு செஞ்சு, நீங்க பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் லவ் பண்ணிட்டு கல்யாணம் முடிச்சீங்கன்னா வாழ்க்கை வீணா போயிடுது. வாழ்க்கை வீணா போயிடுது. உம்மா அப்பாவுடைய பொருத்தம் இல்லாம ஹராமான உறவுல ஆரம்பித்த உறவுகள் அந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் சந்தோஷம் இருக்காது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் எனக்கு நியத் இருக்கணும். என்னுடைய ஆசை கல்ல, இந்த பூமிக்கு மேலால் வாழக்கூடிய என்னுடைய பிள்ளைக்கு ஒரு தாயாக நான் தேர்ந்தெடுக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அவங்க அழைச்சு சொன்னாங்க, இந்த பூமிக்கு மேலால உங்களே போல ஒரு நல்ல பெண் எனக்கு தேர்ந்தெடுக்கிறாரு. என் ஆசை அவருக்கு உங்களை நான் திருமணம் முடிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் புள்ள கிடைக்குது. அந்த பெண் பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைக்குது, அப்துல் அசீஸ். இந்த அப்துல் அசீஸ் அவருக்கு ஒரு ஆண் புள்ள கிடைக்குது. அவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இந்த பூமிக்கு மேலால் 36 வருடங்கள் வாழ்ந்த அந்த உத்தமர் ஓனாயும் ஆடும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் ஆட்சி செஞ்சது. எப்படி ஒரு தாயுடைய வளர்ப்பு, ஒரு தாயுடைய நல்ல நடத்தை, பேரப்புள்ள இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அளவுக்கு மாறுறா, ஒரு உம்மா வாப்பாவுடைய குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கும்? குர்ஆனுடைய சம்பவத்தை சொல்லி நிறைவு போகிறது. சூரத்துல் மரியம் சம்பவம் சொல்லக்கூடிய ஒரு சூரத். வாசியங்கள் எடுத்து பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிக்கல. ஆனா அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த புள்ளைய தூக்கி கொண்டு அப்படியே தன்னுடைய சமூகத்துக்கு வாரார். ஃபஅதத் பிஹி கௌமஹா தஹ்மிலு. புள்ளை அப்படியே சுமந்து கொண்டு வாரார். ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆச்சரியம், எப்படி இந்த மரியம் திருமணம் முடிக்காம புள்ள கிடைச்சு கொண்டு வாரார். قالوا يا مريم لقد جئت شيئا فريا. மரியமே, நீங்க ஒரு மோசமான மாறுதரமான விஷயத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்க. திருமணம் முடிக்காமல் உங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கிறது. நீங்க தவறாக நடந்திருக்கலாம் என்ற தோரணையை தெளிவாக சொல்லாமல் சூசகமா சொல்லிவிட்டார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க, யா உக்த ஹாரூன், ஹாரூனுடைய சகோதரியே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே, மா கான அபூகி இம்ரஅ ஸௌஇன் வ மா கானத் உம்முகி பகியா. நல்லா கவனிங்க இந்த ஆயத்தை. அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே,
உங்களோட பாப்பா ஒரு கெட்ட மனுஷனா இருக்கிறது. மகான் அபூக்கிம் அசௌஹி, உங்களோட பாப்பா ஒரு கெட்ட மனிதர் அல்ல, ஒரு நல்ல மனிதர், இந்த பூமியில வாழ்ந்த நல்ல ஒரு மனிதர். வமகானத் உம்முகி பகியா, உங்களோட உம்மா கெட்ட நடத்தையுள்ள ஒரு பெண்ணாகவும் இருக்கல. என்ன சொல்றாங்க? இப்படி நல்லா இருந்த ஒரு ஃபேமிலிக்கு எப்படி மோசமான ஒரு பொம்பளோட நீங்க ஆகியிருக்கிறீங்க? ஒரு நல்ல குடும்பத்துல வந்த புள்ள நல்ல புள்ளையா தான் இருக்கணும். ஆனா மரியம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்யல. உலகத்துடைய வெளிப்படையை வைத்து அவங்க சொன்னாங்க, உங்களோட உம்மாவும் பாப்பாவும் நல்ல மக்கள், ஆனா நீங்க எப்படி தவறு செஞ்சீங்க? ஆச்சரியமா கேட்டாங்க. என்ன விளங்குறண்டா, நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படித்தான் எங்களோட பிள்ளைகள் வாழ போகிறார்கள் இந்த பூமிக்கு மேல. உங்களுக்கு எல்லாம் உங்களோட பிள்ளைகள் நரகத்துக்கு போக விருப்பமா? நினைச்ச மாதிரி ஆடு, நினைச்ச மாதிரி வாழு. உங்களுக்கு ஹராத்த 2 ஹராமும் செய்யுது. என் புள்ள நரகத்துக்கு போறது எனக்கு சந்தோஷம் என்று இருந்தால் வாழுங்க. இல்ல என் புள்ள சொர்க்கத்துக்கு தான் போகணும். அன்னைக்கு ஒரு வாப்பா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு அவர்கிட்ட புள்ளைய பத்தி. அவருக்கு இருக்கு 60, 65 வயசு, 70 வயசு இருக்கு. சொல் பேச்சு கேட்கிறான் இல்லை. ஆனா அவரோட வாழ்க்கையை பார்த்தா அது அவருக்கு அப்பா. அவர்கிட்ட தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, அவர் பாவத்திலே மூழ்கி. இப்படி இருக்கிற ஒரு வாப்பாக்கு எப்படி நல்ல பிள்ளையை தெரிவு செய்யணும்? ஒரு நாளும் தெரிவு செய்யலாம். ஒரு காலத்துல வீட்டுக்கு முன்னுக்கு பிச்சை கேட்டு வந்தா என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைகள் அழைச்சி உம்மா ஒரு டீஸ்ல அரிசிய அல்லது அங்கிங்க இருக்கிற சில்லர் சல்லியை கொடுத்து, மகன் இதை கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க. ஏன் அது சும்மா கண்மூடித்தனமா செய்யல பழைய ஆட்கள். ஏன் செஞ்சாங்க? இந்த சதகாவுடைய தாற்பயம் இந்த பிள்ளைகள உள்ளத்துல வரணும். ஒரு பிச்சை கேட்டு வார ஒருத்தரும் மதிக்க கற்றுக் கொடுக்கணும் என்பதை படிச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு என்ன நடக்குது? பாப்பா கிட்ட லாட்சி நிறைய சல்லி, மகனும் இருக்கிற வந்து கேட்டா இல்ல பொறப்பா. மகன் உள்ளத்திலே அதுதான் தோணும். பாப்பா டிவியை பார்த்து கொண்டு சாப்பிடுறாரு, மகனும் அதைத்தான் செய்ய போறாரு. வேறொன்று அவரு தாஜ்ஜத்தில் துவா செய்ய போற இல்ல. உம்மா பாப்பா இந்த பூமிக்கு மேலா இந்த பிள்ளைகளுக்கு முன்னால என்ன செய்வோமோ அதைத்தான் நிச்சயமாக சத்தியமாக இந்த பிள்ளைகள் செய்ய போறாங்க. அதனால் அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகள் என்பவர்கள் நாளை மறுமையுடைய மிகப்பெரிய சேமிப்பு, மிகப்பெரிய சேமிப்பு. அது போல சேமிப்பு, அது போல சேவி இந்த பூமிக்கு மேலால் எதுவுமே இல்லை. பிள்ளைகளை போல நல்ல பிள்ளைகள் உருவாக்க வேண்டும் என்றால் நல்ல நியத்து வைங்கள். பிள்ளைகளை வைங்கள், நல்ல நியத்து வைங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த காலத்தில் கண்ட ஆச்சரியமான காட்சிகள், பலஸ்தீனில் நடந்த ஆச்சரியமான காட்சிகள். புள்ள மௌத்து, யூதர்களால் பிள்ளைகள் சுடப்பட்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் சொர்க்கத்துடைய பாடலை பாடி வழி அனுப்புகின்ற தாய்மார்கள். இந்த ஈமான்களுக்கு இருக்க சும்மா பலஸ்தீன்ல பிரச்சனை, இஸ்ரேல்ல பிரச்சனை என்று வாய் சொல்ல பூசி கொண்டிருக்கிறோம். ஆனா அதுல நானும் நீங்களும் என்ன படிப்புன பெற்றிருக்கிறோம்? பிள்ளைகளை குர்பான் செய்யுங்கள். அறுத்து பலியிடுறது அல்ல, அந்த குர்பான் சொல்ல இல்லை. அதுக்கு ஆடு மாடு கொடுங்கள். குர்பான் செய்யுங்கள். பிள்ளைகளை தியாக உணர்வோடு வளர்க்குங்கள். அதான் சொல்லப்பட்டால் என்னுடைய பிள்ளை பாதை ஓரங்களிலே திரிந்து கொண்டிருப்பது என்றால் அந்த பிள்ளை மௌத்தானால் அந்த பிள்ளையுடைய நிலவரம் என்ன, என்னுடைய நிலவரம் என்ன, அந்த பிள்ளையுடைய தொழுகை பற்றி என்னிடத்தில் விசாரிக்கப்படும்.
யோசிச்சு பாருங்க, நானும் மகனும் பக்கத்துல இருந்து தொழுகிறோம். எப்ப தொழுகிறோம்? ஒரு காலத்துல ஒரு சகோதரர்கள் இருக்கிறார்கள், இப்பயும் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஜும்மாக்கு வரக்குள்ள பிள்ளை அழைச்சு கொண்டு வருவாங்க. எத்தனை பேர் அழைச்சு கொண்டு வராங்க? ஏன்னா அவங்களுக்கே விளங்கிட்டு பிள்ளைகளுக்கு வாப்பாவை போறது 1 மணிக்கு, நாங்களும் 1:05க்கு போவோம். என்ன போகுது? இதுதான் நடக்குது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் சொல்கிற சத்தம் என்றது நான் சொல்றதை சத்தம் என்றது சட்டம் அல்லாஹ்வுடையது. நான் பேசுற சத்தம் என்னுடையது, ஆனா சட்டம் அல்லாஹ்வுடையது. மறந்து விடாதீர்கள். பிள்ளைகளை சொர்க்கவாதிகளாக மாற்றிக்காருங்கள். திருப்தியோடு மௌத்தாகுங்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நான் மௌத்தானால் எனக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு பிள்ளையை நான் விட்டு போகின்றேன் என்ற நியத்தோடு மௌத்தாகுங்கள். நல்ல நியத்து வையுங்கள். பிள்ளைகளுக்கு முன்னால் பத்தினி தன்மை உள்ளவர்களாக மாறிவிடுங்கள். அல்லாஹ் தஆலா அப்படியான குடும்பமாக என் குடும்பத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கிடுவான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக கவலையோடு சொல்லுங்கள், இது அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில். இது வஅன்னல் மஸாஜித லில்லாஹ். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பள்ளிவாயில்களும் அல்லாஹ்வுடைய பள்ளிவாயில். நீங்கள் மழை காலங்களில் இந்த பள்ளிக்கு சுபஹுடைய தொழுகைக்கு வந்து பாருங்கள். மழை காலங்களில் இந்த பள்ளிக்கு சுபஹுடைய தொழுகையை வந்து பாருங்கள். இந்த காபட்டுக்கு அங்கட்டுக்கு எல்லாம் நலஞ்சிருக்கு. அல்லாஹ் தஆலா இங்க இருக்கிற முஅத்தினுக்கு அல்லாஹ் தஆலா நல்ல உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்குவார். அன்புக்குரியவர்களே, பள்ளியை காதலியுங்கள், பள்ளியின் மீது அன்பு வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளியுடைய ஊத்தையை அள்ளி வீசிய ஒரு பெண்மணி வஃபாத்தாகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், அந்த பெண்மணி எங்கே? யா ரசூலல்லாஹ், நேற்று வஃபாத்தாகிவிட்டார், நான் அடக்கம் செய்து விட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்பராவுக்கு போய் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். சொன்னார்கள், இந்த பெண் சொர்க்கத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், சுத்திக் கொண்டிருக்கிறார். இங்கிருக்கின்ற தனவந்தர்களே, உங்களிடத்தில் இருக்கின்ற பணத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள். இந்த மஸ்ஜித் யாரோ ஒருவர் கட்டினது, யார் என்று தெரியாது, ஆனால் கட்டிவிட்டு அவர் இருக்கிறார். நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் அவருக்கான மாளிகை கட்டப்படும். உங்களுடைய பணத்தை இந்த மஸ்ஜிதுக்கு கொடுங்கள். குறைந்தபட்சம் இந்த பள்ளியுடைய மேல்மாடியுடைய கூரையை சமைப்பதற்காக வேண்டி சரி, உங்களிடத்தில் இருக்கின்ற பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்தை கொஞ்சமாவது தியாகம் செய்யுங்கள். ரொம்ப கவலையா பேசுகின்ற இமாம் என்ற ரீதியில் மேலே பாருங்கள், எப்படி தண்ணீர் படிந்து பாசி கிடந்திருக்கிறது. இந்த ஊரிலே 300 குடும்பம் இருப்பதென்றால் ஒரு குடும்பம் 10,000 போடுவோம், 30 லட்சம் கூரை அடிக்க, சம்மம் கட்டுவ மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்வதற்காக வேண்டி அங்கே ஒரு இஃப்தார் ஏற்பாடு செய்து மக்களிடத்தில் வசூல் செய்தார்கள். அதில் 60-65 வயது மிக்க ஒருவர் எழுதி சொன்னார், என்னுடைய பணத்திலே 1 கோடி இருக்கிறது, அதை நான் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வக்ஃப் செய்கிறேன். அவர் மௌத்தாக இருப்பார் இப்பொழுது, ஆனால் அவருடைய கபருக்கு அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும். உங்களிடத்துல 1 லட்சம் கொடுக்கலும் என்ற சந்தர்ப்பம் வார நேரத்தில் நீங்க 5000 10,000 நீட்டினீங்கன்னா அல்லாஹ் கிட்ட நாளைக்கு மாட்டிப்படுவீர்கள். மறந்து விடாதீர்கள். உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்கிறதுக்கு 2 லட்சம் கொடுக்கிறதுக்கு நீங்க கொடுக்கிறீங்க 5,000 10,000, அதற்கு கியாமத் நாள் வகசூலி ஆகுவீர்கள். சுருக்கம் என்னென்றால், இந்த கீழ்த்தட்டை பாதுகாக்க வேண்டும் என்றால் மேல் தட்டுடைய கூரையாவது குறைந்தபட்சம் போட வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களிடத்தில் இருக்கின்ற இன்னைக்கு என்னடா
பள்ளிக்கு கேட்டு போகணும். எல்லாம் யாரும் பள்ளிக்கு கொண்டு வந்து கொடுக்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. பள்ளிக்கு கேட்டு கெஞ்சி போகணும். ஆரம்ப கால மக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பாருங்கள். மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள். இன்னும் எங்கட நாட்டில் இந்த அனுராதபுரம் புலனூர் பகுதிகளில் சில ஏரியாக்கள் இருக்கிறது. அவர்களுடைய வெள்ளாமை அறுவடை செய்கின்ற காலத்திலே ஒரு 10 மூட 20 மூட மஸ்ஜிதுக்கு கொடுப்பார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிற இந்த நிர்வாகத்துக்கு எங்களுக்கு கொடுக்கல. நிர்வாகத்துடைய பள்ளி வாயில் அல்ல, இது அல்லாஹ்வுடைய பள்ளி வாயில். இன்றைய மின்பர் எனக்குரியது, நாளை நான் மௌத்தாகினால் வேறொருக்குரியது. இந்த நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் மாறிவிட்டால் அது வேறொருக்குரிய நிர்வாக தன்மையாக இருக்கும். ஆனால் பள்ளி வாயில் அவர்களுடைய கிடையாது. அன்றைக்கு ஒரு ஆள் சொல்றாரு, நான் பள்ளிக்கு வாரல இந்த நிர்வாகத்தால. நிர்வாகத்துக்காக நீங்க பள்ளிக்கு வாரம், நீங்க அல்லாஹ்வுக்காக வாரணும். நிர்வாகத்தை வச்சு நீங்க பள்ளி விட்டு ஒதுங்கவான, நீங்க அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேலைக்காரிக்கு புள்ள சாட்சின்ற மாதிரி ஒவ்வொரு சாட்சி சொல்லி 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 பள்ளி விட்டு தூரமாகுது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கீழ்த்தட்டை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் மேல் கட்டை நாங்கள் கட்டியாக வேண்டும். குறைந்தபட்சம் ஸ்லப் போட முடியாவிட்டாலும் பரவாயில்லை. குறைந்தபட்சம் நான் நினைக்கிறேன் கூரசரி போட்டு ஒரு 30-40 லட்சத்துக்கு இந்த கீழ்த்தட்டை பாதுகாக்க முடியும். ஒவ்வொருத்தரும் வசூல் வர தேவையில்லை. நிர்வாகத்திட்ட வாங்க, ஹசரத்துக்கிட்ட வாங்க, ஹசரத் ஏன் இந்த பொருள் இருந்து நான் 1 லட்சம் உங்களுக்கு தான். அல்லாஹ் இது சத்தியமா சொல்கின்றேன். நான் போன கிழமை திகன மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு போயிருந்தேன். அங்க இருக்கின்ற முஅத்தினை அழைத்து சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய மலசல கூடத்தை, பள்ளியுடைய மலசல கூடத்தை நீங்கள் அழகாக வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஏன் இந்த கடமையை நீங்கள் விரும்பி செய்கின்றீர்கள் என்று சொன்ன நேரத்தில் அவர் சொன்னாரு, இல்ல நான் இது செய்யறதுக்கு விருப்பப்படவில்லை. நான் ஒரு காலத்தில் பள்ளியுடைய முஅத்தினா இருந்தேன். அந்த காலத்தில் தூய்மையாக சுத்தமாக வைத்தேன். என்னால் இப்ப முடியாது, இப்ப ஒதுங்கி இருந்தேன். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒருவரை வைத்து என்னிடத்தில் பேசினார், இந்த மஸ்ஜிதுடைய எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. காலை பொழுதிலே மலசுல கூடத்தை மட்டும் சுத்தம் செய்யுங்கள். உங்களுக்கு மாதாந்த உங்களுக்கு ஊதியம் 60,000. அவர் சொல்றாரு, யார் எனக்கு தாரன்னு தெரியாது, நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன். அல்லாஹ்வுக்காக செய்வதுடைய பணி யார் ஒருவர் எனக்கு மாதாந்தம் 60,000 என்னுடைய பேங்குக்கு போடுறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசதி உள்ளவர்களே, பணம் உள்ளவர்களே, உங்களுடைய பணம் ஹலாலாக இருந்தால், ஹராமான சொத்தை இங்கே கொண்டு சேர்க்காதீர்கள். ஹலாலாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்பட வேண்டும் என்றால் நீங்கள் யாரும் வந்து கேட்க தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத் இந்த பள்ளிவாயுடைய மேல் மாடியுடைய இந்த கூரை கட்டுவதற்கு நான் 1 லட்சம் தருகின்றேன், நான் ஒரு 10,000 தருகின்றேன், 20,000 தருகின்றேன், நான் ஒரு 5 லட்சம் தருகின்றேன். வேலை முடிந்து விட்டால் நீங்க கொடுத்திருப்பீர்கள் 10,000. நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். அந்த நீயத்தை வையுங்கள். அல்லாஹ் தஆலா எங்களுடைய நீயத்துக்கு பிரதிபலனை நிச்சயமாக தருவான். எதெல்லாம் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக்கல் வாயாக, முத்தகீன்களுக்கு தலைவர்களாக்கல் வாயாக. யா அல்லாஹ் அதிகமான மலைகள் பெய்கின்ற அந்த சூழலை விட்டு எங்களை மாற்றிடுவாயாக. எங்கெல்லாம் மலைகள் தேவையோ அந்த இடத்துக்கு நீ மலைகளை கொடுப்பாயாக. வறுமையோடு கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருக்கின்றவர்களுக்கு உதவி புரிவாயாக. இந்த மஸ்ஜிதை புனர் நிர்மாணம் செய்வதற்கான, இந்த மஸ்ஜிதை மேல்மாடியை கட்டுவதற்கான மக்களுடைய உள்ளத்திலே ஆசையை போட்டுவிடுவாயாக. மஸ்ஜிதின் அன்பை போட்டுவிடுவாயாக. என்னுடைய பள்ளி வாயில் என்னுடைய வீட்டை விட அழகா இருக்க வேண்டும், என்னுடைய பள்ளி வாயில் என்னுடைய வீட்டை விட அழகா இருக்க வேண்டும் எண்ணத்தை போட்டு இந்த மஸ்ஜிதை கட்டுவதற்கான நல்ல உள்ளங்களை நீ தந்தருவாயாக. இந்த மஸ்ஜிதுக்கு செலவழிக்கக்கூடிய தனவந்தர்கள் உருவாக்கிடுவாயாக. ஒதுக்கி பதுக்கி வைத்திருக்கின்ற பணத்தை அல்லாஹ்வுடைய மாளிகை விசாலமாக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய மாளிகை விசாலமாக்கி அழகாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு மஸ்ஜிதுக்கு செலவழிக்கக்கூடிய தனவந்தர்கள் உருவாக்கிடுவாயாக. வஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله وصحبه وسلم ارسل بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا. اما بعد
فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. قال الله تعالى في محكم تنزيل الفرقان المجيد: ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بالآية والذكر الحكيم إنه تعالى جواد كريم ورب حليم استغفرون الغفور الرحيم.